ப்ரோ இவரை 2 நாளா காணோம், எங்கேயாவது பாத்தீங்களா? ஏய் போடா சிஸ் ஏய் ப்ரோ ப்ரோ ஏய் ஏய் சும்மா இருடி. அவனை பத்தி உனக்கு தெரியாது, என்னமோ கொண்டு வந்துக்கிறான். இது நம்மளுக்கு தேவையில்லா திரி. வேணா சொல்றத கேளு. நிறுத்துறா. நான் ஒரு சிங்கப்பெண், நான் கேட்பேன். என்ன ப்ரோ அது? சிங்கப்பெண் சிஸ்டர், இவரை 2 நாளா காணோம், எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்தா உடனே சொல்றீங்களா? நான் நக்கலா? எதுக்கு சிஎம் சார தேடுற? இல்ல சிஎம் சார தேடல. போன ஆட்சியில அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்ட நீதி வெறியன் எங்க அண்ணன் விஜய் சார், அவர்தான் தேடுறேன். பட்டசாரம் இல்ல வார்னிஷ். என்னதான்டா பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு தெரியாதா? சிஎம் சார் ஆட்சியில நாகர்கோயில மாற்றுத்திறனாளி ஒருத்தர் லாக்அப் டெத் ஆயிருக்கிறாரு. போன ஆட்சியில நீதி வேண்டும்னு போராடினார்ல, இந்த ஆட்சியில போராடவும் இல்ல, எதுவும் பண்ணல. அதான் இவரை 2 நாளா காணுமே, தேடிட்டு போலான்னு வந்தேன். என்ன நீதி வேணும்? அஜித்குமார் மரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, விசாரிச்சு தண்டனை கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா அப்ப சிஎம் சார், இப்ப இருக்கிற சிஎம் சார் அப்ப போய் நீதி வேணும்னு போராடினார்ல, இப்ப என்ன நீதி கிடைக்கும்? இப்பயும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்க. இருந்தாலும் சிஎம் சார் அப்ப கேட்டார்ல ஒரு நீதி, அந்த நீதி தான் எனக்கு இப்பவும் வேணும். என் துணி எனக்கு வேணும். அப்ப இருந்த சிஎம் சார் சாரி கேட்டாரு, அதனாலதான் சாரி வேணா நீதி வேணும் கேட்டோம். அஜித்குமார் மரணத்துக்கு அப்ப இருந்த சிஎம் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா பொறுப்பேத்துக்குன்னு சாரி சொன்னாரு. இப்ப இருக்கிற சிஎம் பொறுப்பேத்துக்கினாரா, சாரி சொன்னாரா, இல்ல நீதி தான் வாங்கிட்டாரா? எங்க 41 பேர் இறந்ததுக்கே அவர் காரணம் இல்ல, போலீஸ் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணனு சூப்பரா உண்மையை சொல்லிட்டு போனாரு. இந்த லாக்அப் டெத்துக்கா நீதி தந்துருவாரு, கண்டிப்பா நீதி தருவாரு. அதனால தான் அவர் தேர்னுக்கிறேன். ப்ரோ சிஸ்டர், நீதி வேணும், சார் கிடைச்சாருன்னா சொல்லுங்க, வரட்டா? டேய், அவன் கேட்டது எல்லாமே கரெக்ட் தான் போல. ஐயோ உன்னைய மாத்திட்டானா? இதுக்கு தாண்டி அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதண்ணா. நம்ம அண்ணா ஆட்சியில எல்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. இங்க இப்ப நடக்கிறது எல்லாமே நம்ம கற்பனை தான். அப்ப நமக்கு ஜமாயு. வெல்கம் டு தி தற்குறி வேர்ல்ட்.